ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொக்கேமான் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேட்டில் கிமிக்ஸ் வந்து இருக்குது. அந்த பேட்டில் கிமிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ண பொக்கேமான்ஸே வந்து டிஃபீட் பண்ணியிருக்கு. அதில் எந்தெந்த பேட்டில் கிமிக்ஸ் எந்த விதமான மெகா எவால்யூஷன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொக்கேமான் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பொக்கேமான்ஸஸ் வந்து இருக்குது. அந்த பொக்கேமான்ஸ்க்கும் ட்ரைனர்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டுனால வந்து பார்த்தோம்னா நிறைய விதமான பேட்டில் பேஸ் பண்ண டோர்னமெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேட்டிலில் வின் பண்ணுற வகையில் ஒரு சில பேட்டில் கிமிக்ஸுமே வந்து பார்த்தோம்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜனுமே வந்து பார்த்தோம்னா அந்த ரீஜனுக்கு உரித்தான பேட்டில் கிமிக்ஸ் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனுக்கு உரித்தான பேட்டில் கிமிக் தான் மெகா எவால்யூஷன். இது வந்து பார்த்தோம்னா ஒரு பொக்கேமான் வந்து டெம்பரரியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ எவால்யூஷனாக வந்து இருக்கும். ஸோ ஒரு பொக்கேமான் வந்து மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு பேட்டிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பேற்பட்ட இந்த மெகா எவால்யூஷன் பொக்கேமான் அகேன்ஸ்டாக வேறு சில பேட்டில் கிமிக்ஸ் யூஸ் பண்ண பொக்கேமான்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா இந்த மெகா எவால்யூஷனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போதே வந்து பார்த்தோம்னா அலோலா ரீஜனுக்கே உரித்தான ஒரு பேட்டில் கிமிக்ஸ் என்னென்னு வந்து பார்த்தோம்னா ஜீமு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவும் கூட. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் வாட்டர் டைப் ஜிம் லீடரான நம்ம மிஸ்டி அகேன்ஸ்டாக நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா 1-on-1 பொக்கேமான் பேட்டில் வந்து பண்ணியிருப்பார். அந்த டைம் மிஸ்டி சூஸ் பண்ண பொக்கேமான் என்னென்னு வந்து பார்த்தோம்னா கைரடாஸ். இன்ஃபேக்ட் அதை வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட பிகாச்சு தான் சூஸ் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் ஃபைனல் ப்ளோவாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து ஜீமுவை வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பார். இதனால ஜிகாவோட் ஆவோக் என்னக்கூடிய ஜீமு உதவி மூலமாக அந்த மெகா கைரடாஸை வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து கேலர் ரீஜனில் பயன்படுத்தக்கூடிய பேட்டில் கிமிக் என்னென்னு பார்த்தோம்னா டைனமேக்ஸ் ஃபினாமினான்னு சொல்லுவாங்க. அந்த டைனமேக்ஸ் ஃபினாமிலே இன்னொரு ஃபார்ம் வந்து இருக்குது. அதுதான் வந்து பார்த்தோம்னா ஜைகாண்டமேக்ஸ் ஃபார்ம்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜைகாண்டமேக்ஸ் ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா அதுக்குன்னு உரித்தான ஜிமேக்ஸ் மூவுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர்ஸ் 8 டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல்ஸில் கேலர் சாம்பியனான லியானும் அதே மாதிரி கேலோஸ் சாம்பியனான டயந்தாக்கு இடையில் பயங்கரமான பேட்டில் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த பேட்டோட முடிவில் வந்து பார்த்தோம்னா லியானோட ஜைகாண்டமேக்ஸ் சாய்ஸ் ஆட் வந்து பார்த்தோம்னா அதோட பவர்ஃபுல் ஜிமேக்ஸ் மூவ் உதவி மூலமாக டயந்தாவோட மெகா கார்டிவாரை வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டில் நம்ம லியான் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அண்ட் ஃபைனலி பார்க்க போகிறது லைக் பால்டே ரீஜனில் பயன்படுத்தக்கூடிய பேட்டில் கிமிக்ஸ் தான் இந்த டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து லைக் பால்டியா சாம்பியனான நெமோனாவும் நம்ம ராய்க்கும் அகேன்ஸ்டாக 1-on-1 பொக்கேமான் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் நம்ம நெமோனா வந்து பார்த்தோம்னா அவங்களோட பவர்மோட் பொக்கேமானை வந்து டெரஸ்ட்ரியல் ஃபினாமினா வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டாக ராயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஷைனி லுக்காரியோ வந்து மெகா எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ண வச்சிருப்பாங்க. லைக் இந்த ரெண்டு ஃபைட்டிங் டைப் பொக்கேமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா பயணமாக வந்து பேட்டில் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம நெமோனாவோட டெரஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆக்சஸ் பண்ண பவர்மோட் வந்து பார்த்தோம்னா லாயோட மெகா லுக்காரியோ வந்து டிஃபீட் பண்ணிடும். ஸோ இந்த பேட்டிலில் வந்து லைக் நம்ம நெமோனா வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் கைஸ், லைக் பேட்டில்னு பொறுத்த வரைக்கும் மெகா எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த மெகா எவால்யூஷன் அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தோம்னா இந்த 3 டிஃப்ரெண்ட்டான பேட்டில் கிமிக்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த மெகா எவால்யூஷன் பொக்கேமான்ஸே வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கு. அதுக்கான மெயின் ரீசனே யார் வந்து பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ண ட்ரைனர்ஸ் தான். ஸோ எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரைனர்ஸாக இருக்கக்கூடிய ஆஷ், லியான் மற்றும் நம்ம நெமோனா வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஸ்ட்ராங் பொக்கேமான்ஸை இந்த பேட்டில் கிமிக்ஸை பயன்படுத்துறது மூலமாக இந்த மெகா எவால்யூஷன் பொக்கேமான்ஸே வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து லைக் அலோலா ரீஜனோட சாம்பியன் மற்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைனராக கருதப்படக்கூடிய நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் ஜீமு மற்றும் டைனமேக்ஸ் ஃபினாமினானை வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.